என்ற காட்டிலே திசை மாறு. நானும் இந்த மனுஷங்கிட்ட டெய்லியும் படத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு நாளாவது கூட்டிகிட்டு போகிறாரா? இன்னைக்கு வரட்டும். ஏன் வயசில் இருக்கிற எல்லாரும் சாயங்காலமான ஜாலியாக ஜோடியாக சுற்றுதுங்க. ஆனால் எனக்கு வாதிச்சிருக்குதே, எப்போ பாரு அம்மா பேச்சை கேட்டுட்டு எங்கேயாவது போன்னு சொன்னால் உடனே ஓடிட வேண்டியது. இன்னைக்கு வரட்டும். ஜாலியாக மாமா கூட சேர்ந்து டூயட் பாடுனா எப்படி இருக்கும்? நம்ம மாமா நல்ல மாமா தான். ஆனால் இந்த கிழவி பண்ணுற வேலை அத்தனையும் நம்மகிட்ட இருந்து பிரித்து வைக்கிறதே இந்த கிழவிக்கு வேலையாக போச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, மாமா வந்ததை கூப்பிட்டு படத்துக்கு ஓடி போயிடோன்னு. அடியே அம்சு, உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அம்சே, எங்கே எங்கே என் மாமா? எங்கே மாமா? அடியே அம்சு, என்னடி பண்ற? ஹாய் மாமா, மாமா வந்துட்டீங்களா? என்ன அம்சு, காலையில இருந்து இந்த மாமனுக்கு ஒரு போன் கூட பண்ணாம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கிற நீயே? மாமா, நீங்க எப்ப வருவீங்கன்னு உங்களையே நினைச்சிட்டு இருந்த மாமா. அப்படியா குட்டிமா? நம்பிட்ட மாமா. ஆமா, என்ன மாமா நீங்க எப்பவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க? ஆமாண்டி அம்சு, மாமனுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்கடி. ப்ரமோஷன். அப்படியா மாமா? அப்ப கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு ட்ரீட் வேணும். ட்ரீட் என்னடி ட்ரீட்டு? வா, நீ ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தியல்ல, இன்னைக்கு ஜாலியா உன்னை படத்துக்கு கூட்டிட்டு போற. வா 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 வா. மாமா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமாண்டி அம்சு, நம்ம 2 பேர் படத்துக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடுறதுக்கு வேண்டியாவது நம்ம போகணுண்டி அம்சு. ஐயோ மாமா, நானே நீங்க வந்ததையும் உங்ககிட்ட சொல்லி இன்னைக்கு என்ன ஆனாலும் படத்துக்கு போயிடணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே கூட்டிட்டு போறீங்களா? ஐயா ஜாலி. சரி டக்குன்னு போய் கிளம்பி வா, ஓடு. மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரியே நான் கட்டின பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேனா, அதனால நீங்க சொன்னதை நீங்க எனக்கு நிறைவேற்றணும். என்ன மாமா? அதெல்லாம் என்னால முடியாது மாமா. இதெல்லாம் போங்க, அதெல்லாம் முடியாது. நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றணும், அவ்வளோதான். ஏ வேண்டாண்டி அம்சு, அம்மா அப்புறம் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. சொன்னா கேளுடி. அப்ப நான் படத்துக்கே வரல, நீங்களே போங்க. ஐயோ சரி உடனே கோவிச்சுட்டு போயிருவிய நீ. உன்னை மட்டும் திருத்தவே முடியாது. ஆமா, என்னை மட்டும் திருத்தவே முடியாது. உங்க அம்மாவை திருத்திட்டு உங்க அம்மாவையே படத்துக்கு கூட்டிட்டு போங்க. ஏ இரு குட்டிமா, இப்ப என்ன, நான் உன்னைய தூக்கிட்டு போகணும், அதையே எங்க அம்மா பார்க்கணும், அவ்வளோதானே? ஆமா மாமா, ஆமா அதேதான். வா தூக்குற. மாமா, நீங்க தூக்குனா பத்தாது, உங்க அம்மா முன்னாடி என்னை கொண்டுட்டு போகணும். என்ன புரிஞ்சுதா? இங்க பாரம்சு, அதெல்லாம் நடக்காது. நான் உன்னை தூக்குவேன். அதை அம்மா பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறேன், அவ்வளோதான். பரவாயில்ல, சரி இதாவது தூக்குறீங்களே. சரி படத்துக்கு நேரமாகுது, வாடி டக்குன்னு. அம்சு மாமா, நீ ஒரு குஸ்பு. வாங்க மாமா. அம்சு, நான் சொன்னாலும் சொல்லாட்டி நீ ஒரு குஸ்பே தாண்டி. குஸ்பு மாதிரியே இருக்கிற, அழகுலையும் சரி வெயிட்லையும் சரி. போங்க மாமா, நீங்க ரொம்ப பாராட்டுறீங்க. பேசாம காருக்கு போங்க, படத்தை போட்டுற போறாங்க. அடி பாவி, ஒன்றும் தெரியாத ஊமங்கொட்டாயாட்டு இருந்துட்டு இப்படி என்ற மகனை தூக்க வச்சிருக்கிறாளே. இவ விட்டா நம்ம மகனைவே நம்மகிட்ட இருந்து முழுசா பிரிச்சிருவாளாட்டு தெரியுதே. ஐயோ, ஏண்டா தலை வலிக்குது, ஒரு செண்டு பாம் வாங்கிட்டு வாடன்னு சொன்னாங்க கூட போக மாட்டேன். இன்னைக்கு பொண்டாட்டி தூக்கிட்டா நின்றுட்டுக்கிற நீ. இருடா உன்னைய. மாமா,
பார்த்தது போதும், நடங்க மாமா போகலாம், நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிடி குஷ்பு. குசுப்பு விடுங்குது குசுப்பு, நல்லா தின்னு போட்டு வெள்ளை பண்ணியான்ட்டு இருந்துட்டு குசுப்பு, ஆமா குசுப்பு. அடேய் நீயே எல்லா வேலையும் பண்ணுறியா? இரு இரு உன்னை கவனிச்சுக்கிறேன் நான் அப்புறம். மாமா போங்க மாமா. இத போறண்டி. அடியேய் படத்துக்கா போற? படத்துக்கு வாடி, இன்னைக்கு இருக்குது உனக்கு கச்சேரி. ஏனுங்கோ நம்ம வாட்டுக்கு போய் சின்ன பிள்ளைகிட்ட கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு வந்துட்டோம். உனி ரெண்டும் என்ன பேசுச்சுகளோ யார் கேட்டுச்சுகளோ தெரியல. உனி என்ன முடிவு எடுத்துருக்குதுங்களோ ஏனுங்கோ? நானும் அதைத்தான் சின்னத்தாயி யோசிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம பேசிட்டு வந்து 2 நாள் ஆகுது, இன்னும் பிள்ளை ஒன்றும் சொல்லலையே. நம்ம போய் உனக்கு கேட்கறதெல்லாம் நல்லா இருக்காது சின்னத்தாயி. ஆமாங்கோ, நானும் ஊறுகாய் வியாபாரத்துக்கு இதில் தான் போவாளுகோ. எங்கேயும் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், ஏதாவது கேட்கலாம்னு. எங்கேயும் பிள்ளை இந்த பக்கமே காணோம். கூட அந்த மீனாட்சி மம்சாலும் வருவாளுகோ, அவளுகளையும் காணோம். என்னன்னே தெரியல. இருக்கட்டும் சின்னத்தாயி, ஒன்றும் சின்ன பிள்ளைக்கு தானோ, அதுகளுக்கு முன்னி என்னென்ன நினப்பு வச்சிருக்குதோ, நம்ம நினைக்கிறதே அதுக்கு நினைக்கணும்னு என்ன இருக்குது. அதுவும் சரித்தே. ஆட விடு, நீ வீணா போட்டு மனசு குழப்பிட்டு கிடக்காத. இவன் இல்லைன்னா உன்ன 1008 மாப்பிள்ளை கிடக்குறேன் நம்ம வேத்திக்கு. இவன் என்ன சக்கரை கட்டியா? அதுக்கு இல்லைங்கோ, உள்ளூருக்குள்ளே தெரிஞ்ச இடமா இருக்கு, நம்மளுக்கும் தெரிஞ்ச பிள்ளைங்கோ. இந்த காலத்தில் அவனவன் தண்ணி தவட்டை போட்டுட்டு திரியிறானுங்களே, இது ஏதோ ஒழுக்கமாக இருக்குமேன்னு பார்த்தது. அதுக்கு நம்ம நீ என்ன சின்னத்தாயி பண்றதே சொல்லத்த முடியே. அதுக்கு மேல அவன் பிரியோ என்னமோ வந்துட்டு விடு. அத்தை மாமா நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? அடடே ருக்கு, வா வா வா, 100 ஆயுசு. இப்பத்தே உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயே வந்து நிக்கிறவோ. அத்தை என்னை பத்தி என்னங்கத்தை பேசிட்டு இருந்தீங்க? உன்னை பற்றி நாங்கள் வேறு என்ன ருக்கு பேச போகிறோம்? நாங்கள் வேறு அன்னைக்கு வந்து மாப்பிள்ளை அது இதுன்னு பேசிட்டு வந்துட்டுமே, அதான் பிள்ளை என்ன பண்ணுதுகளோ ஏது பண்ணுதுகளோ, நீ என்ன முடிவு எடுத்ததுகளோ தெரியலையேன்னு பேசிகிட்டு இருந்தோம், நீயே வந்துட்டு போ. அத்தை நானும் அதை பற்றி பேசுறதுக்கு தாங்க அத்தை வந்தேன். கரெக்டாக நீங்களே டக்குன்னு கேட்டுட்டீங்க அத்தை. அப்படியே சாமி, சரி சரி நல்லதா போச்சு. சரி இங்கே வீதி இலனத்துக்கு உட்காந்து பேசிட்டு நடங்க, வீட்டுக்குள்ளே போய் பேசலாம். ஆமா ருக்கு, வா. 1ன்னா 9ன்னு பேசுவாளுக்கு நம்ம ஊருக்காரீகோ. என்னத்துக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு நடங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே போகலாம். சரிங்க தே நடங்க. அம்மாடி ருக்கு, அக்காலும் பிறந்தவனும் என்ன முடிவு பண்ணினீங்கோ? எல்லாம் நல்ல விஷயமா முடிவு பண்ணினீங்களா? ஆமாம், அரவிந்த் என்ன சொன்ன நாங்கள் வந்ததுக்கப்புறம்? அத்தை அரவிந்த் என்னங்கத்தான் சொல்லுவேன், அவன் எனக்கு கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னே சொல்லிட்டு இருந்தானுங்கத்த. என்ன ருக்கு இது, நாங்கள் தான் அன்னைக்கே சொன்னோமே, முதல்ல இந்த கல்யாணம் முடிட்டு அப்புறம் நாங்களே நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு. அப்புறம் அவன் திரும்ப அப்படியே தான் சொல்கிறானா. சரி விடு, உனி என்ன பண்ணிக்கிறது. அத்தை அவன் அப்படித்தாங்கத்த சொல்லிட்டு இருந்தேன். எப்படியோ நான் ஒரு வழியை பேசி அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டேங்கத்த. என்னம்மா சொல்ற, நெசமாவா சொல்ற? அப்ப அரவிந்த் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டானா? அட ஆமாங்க மாமா, நான் அதை சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். ருக்கு, நீ வெடியாலேயே என்ற நெஞ்சில் பாலை வாத்தீடி. அத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியை இந்த கல்யாணத்துக்கு அரவிந்துக்கிட்ட சம்மதம் வாங்கிட்டேனுங்கத்தே. அவனோட மனசு மாறுறதுக்குள்ளேயுமே சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடிச்சிடணுங்கத்தே. அடியே ருக்கு, நீ சொன்னதே போதுண்டி, இந்த கல்யாணமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. நீ ஒன்றத்துக்கும் கவலைப்படாத, எல்லா செலவையும் நாங்களே போட்டு ஜாம்னு இந்த கல்யாணத்தை நடத்தி போடுற மூடு. அத்தை அதெல்லாம் இருக்கட்டுங்கத்தே, முதல்ல நந்தினிகிட்டம் ஒரு வார்த்தை கேட்கணுமல்லங்கத்தே. அதுக்கு முன்னாடி 2 பேர்த்து ஜாதகத்தையும் கொண்டு போய் பொருத்தம் பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது இல்லைங்கத்தே. ருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்குது ருக்கு. ஜாதக பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் இருக்குது. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் நந்தினிக்கும் முழு சம்மதம் இருக்குது. நீ வேணாலும் பாரு. எப்படியோங்கத்தே இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கத்தே. அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை.
நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கிறோமல்லோ, நாங்க பார்த்து எல்லாத்தையும் நடத்திக்கிற மூடு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எப்பவும் போல உன்ற வியாபாரத்தை பாரு, உன்ற வேலையை பார்த்துட்டு நீ சந்தோஷமா இரு, சரியா? அப்புறம் ருக்கு, அம்மாடி நம்ம தம்பி கல்யாணமாகி போயிட்டேன், நம்மளை பார்க்குறக்கு ஒருத்தரும் இல்லைனால நீ நினைக்கவே வேண்டாண்டி தங்கோ. நீயும் நாங்கள் வெத்த மகளாட்டம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நாங்கள் ஒண்ணுவோம். நீ கவலைப்படாம இரு. ஆமா ருக்குமணி, நீ எங்க வெத்த பிள்ளையாட்டம். உனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றதுக்கு நாங்க இருக்கிறோம். நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு, சரியா? ஆறு சொல்றதையும் காதில் வாங்கிக்காத. இந்த ஊர்க்காரங்களுக்கு குத்தம் சொல்றதுக்கு தான் தெரியும், என்ன வேணாலும் பேசுவாங்க. நீ எதையும் காதில் வாங்கிக்காம நீ வாட்டுக்கு இரு. உனக்கு நாங்க இருக்கிறோம், சரியா இருக்கு? என்னை பற்றி எனக்கு எப்பவுமே எந்த கவலையும் இல்லைங்க மாமா. எனக்கு எப்போ எது நடக்கணுமோ அதை ஆண்டவன் தன்னை போல நடத்தி கொடுப்பேன். அதனால நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த கல்யாணத்துக்கு தேவையான வேலையிலையெல்லாம் பாருங்க. அம்மாடி, இந்த சின்ன வயசுலேயே இத்தனை பொறுப்பாக பேசுகிற பிள்ளைய உன்னைத்தான் ஜாமி பார்த்துருக்குற. உண்மை சொல்ல போகணும்னா என்ற வேத்தி நந்தினி விட நீ ரொம்ப பொறுப்பான பிள்ளையா இருக்கிற சாமி. அத்தை, பொறுப்புங்கிறது எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டு செய்யும்போது தானாக எல்லாத்துக்கும் வந்துருங்க அத்தை. நீங்கள் யாரை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்க அத்தை, எனக்கும் வியாபாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேங்க அத்தை. அம்மாடி இரு, நான் போய் ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஒரு வாய் தண்ணியும் கூட குடிக்காமல் எதுக்கு போகிற காலங்கத்தால் இரு சாமி. ஐயோ அத்தை, நான் இப்போ தான் அரவிந்துக்கும் டிஃபன் பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு வந்தேங்க அத்தை. எனக்கு டைம் ஆயிரு. அப்புறம் மீனாட்சி அக்கா என்னை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேங்க அத்தை. சரி சாமி, நாங்கள் சொன்னால் நீ கேட்கவா போகிற? சரியா, நான் போயிட்டு வாப்போ. மாமா, நான் போயிட்டு வரேங்க மாமா. சரி சாமி, சரியா, நான் பார்த்து பத்திரமா போ. சரிங்க மாமா, நான் வரேங்க. ஏனுங்கோ, இந்த காலத்தில் அப்பனாத்தா பார்த்து பார்த்து கைக்குள்ளே வச்சு வளர்த்துறதுகளே ஒழுக்கமாக இருக்கிறது இல்லை. ஆனால் நம்ம ருக்குமணியும் அரவிந்தும் எத்தனை பொறுப்பாக இருக்குதுகோ. ஏனுங்கோ? ஆமாம் சின்னத்தாயி, அதனால தான் எல்லாரும் பொண்ணு கேட்டு ஊடு தேடி வந்தா நம்ம மாப்பிள்ளை கேட்டு ஊடு தேடி போயிட்டுமல்லோ. அதுதான் அவங்க அப்பனாத்தாளோட வெற்றியே. அவங்க அம்மாம் அப்பாம் இல்லாட்டி என்ன, பிள்ளைங்க ரெண்டுமே தங்க கட்டிகோ. ஆமாமுங்கோ, சொத்து பத்து என்ன சொத்து பத்து. எத்தனை பணத்தை வேணாலுமே கையங்காலும் ஜோகம் இருந்து நல்ல புத்தி இருந்தால் சம்பாரிச்சு போடலாம். ஆனால் இப்படி அருமையான பிள்ளைங்க கிடைக்குமா? ஏனுங்கோ, நம்ம நந்தினி ரொம்ப கொடுத்து வச்சவோ. எப்படியோ ஜாதகம் மட்டும் பொருத்தம் இருந்ததுன்னா போதும்கோ. பார்க்கலாம் சின்னத்தாயி, எதுக்கும் அவசரப்படக்கூடாதல்லோ. நம்ம ஆசைப்படுறதுல என்ன இருக்குது? அவ தலையெழுத்து, அவ விதி. ஆண்டவன் ஒன்று எங்கே எழுதியிருக்கிறானோ அவசரப்பட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணிடக்கூடாதல்லோ. அதுவும் சரித்தானுங்கோ. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஆசை. எப்படியோ ஒன்று அரவிந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆண்டவன் என்ன எழுதியிருக்கிறானோ பார்க்கலாம். நாளைக்கே ருக்குமணியும் வர சொல்லி எல்லார்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏனுங்கோ? வேண்டாம் 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 சின்னத்தாயி, அவசரப்படாத. சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போய் எல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடாது. அதுகளுக்கு அவங்க அப்பனும் மாத்தாலும் இல்லாட்டி என்ன, அதான் அவங்க அப்பத்தாக்காரி ரங்காத்தா இருக்கிறாள்லோ. பார்க்கலாம், கல்யாண விஷயமா பேசினா வராமையா போயிருவா. பார்க்கலாம், பிள்ளைகிட்ட சொல்லி பார்க்கலாம் அவங்க அப்பத்தால கூப்பிடலாமான்னு. பிள்ளை என்ன சொல்லுதுங்கன்னு கேட்டுட்டு அவங்க அப்பத்தால கூட்டிட்டு போய் பார்த்தா கிடக்குது. ஏனுங்கோ, நானும் பிறந்தண்ணையில் பிடிச்சி பார்த்துட்டுக்கிறேன். அந்த ரெண்டுகளுமே சின்னஞ்சிறுசுகளும் ஒத்துமையாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த ரெண்டுகளும் எத்தனை வேலை செய்துகோ. ஒரு நேரம் அவள் வந்து பார்த்துருப்பான், அவளை போய் கூப்பிடலாம் பாரு. அதுக்கு இல்லை சின்னத்தாயி, ஊர் வாயை அடைக்க முடியுமா? சனங்கோ நாக்கு மேலே வல்ல போட்டு பேசுவாங்கோ. அதுக்குத்தான் சொல்கிறேன். என்னதே இருந்தாலும் பெருவி முன்னாடி நின்னா அது வேற. இதெல்லாம் அதுக்கு வேண்டி அந்த கெட்டனம் பிடிச்ச விளைவாக கொண்டு வந்து முன்னாடி வைக்க சொல்கிறீங்க நீங்கள்? பார்க்கலாம் சின்னத்தாயி, நான் என்னை இப்போவே கூட்டிகிட்டு போகணும்னா சொல்கிறேன். பிள்ளைகிட்ட சொல்லி பார்க்கலாம், அதுக்கு என்ன நினைக்குதுங்களோ அதுபடி பண்ணுனா கிடக்குது. எனக்கு என்னமோ அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறது சரி வராதுன்னு தோணுதுங்கோ. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஆட, நானும் இப்போவே கூட்டிகிட்டு போகணும்னா சொல்கிறேன். பிள்ளைகிட்ட சொல்லி பார்க்கலாம், அதுக்கு எப்படி சொல்லுதுங்களோ அப்படி பண்ணலாம். சரிங்கோ. அப்போ ஆனால் நாளை கடத்த வேண்டாம், நாளைக்கே பேசிடலாம். ஏன்?
சரி சின்னத்தாயி, எல்லாம் ஜாதகமெல்லாம் பொருத்தம் பார்த்து எல்லாம் முடிவாக வரைக்கும் நம்ம நந்தினிகிட்ட சொல்ல வேண்டாம். எல்லாம் பொருத்தம் இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணலான்னு உரைச்சு முடிவு பண்ண அப்புறம் அவளை கூட்டிட்டு போய் எல்லாம் பொண்ணு பார்த்துக்கலாம். ஓ, மாகாளியத்தா கோயிலையே வச்சு பார்த்தா கிடக்குது, அதுக்கு பெண்ணா? சரி அதை பற்றி அப்புறம் பேசலாம். முதல்ல ஜாதகத்தை பார்ப்போம். சரிங்கோ, அதுவும் சரித்தேன். சரி சின்னத்தாயி, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. போய் ஒரு கிளாஸ் மோர் ஆத்திட்டு வா போ. சரிங்கோ, அது என்ன எடுத்துட்டு வரேன்.